ஹைதராபாத்தில் ஃபேமஸ் பிளேசஸ்ன்னு லிஸ்ட் போட்டால் அதில் சார்மினார், கோல்கொண்டா ஃபோர்ட்டு, ஹுசைன் சாகர் லேக், சௌமஹால் பேலஸ், சலார்ஜங் மியூசியம், பிர்லா மந்திர்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். சொன்ன இந்த எல்லா பிளேசஸையும் ஒன் டேயில் கவர் பண்ணுறது பாசிபிளாக? கண்டிப்பாக முடியுங்க. ஸோ நாங்கள் இந்த எல்லா பிளேசஸையும் எப்படி ஒன் டேயில் கவர் பண்ணோம், அதுக்கான பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் என்ன, அது எப்படி புக் பண்ணுறது அண்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த மார்னிங் சிட்டி டூருக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ நமக்கு வந்து வண்டி நம்பர் 1907 சொல்லியிருக்காங்க. நம்ம மென்ஷன் பண்ண எல்லா பிளேசஸையும் ஒன் டேயில் கவர் பண்ணுற பேக்கேஜஸ் ப்ரைவேட் டூர் ஆப்ரேட்டர்ஸ் ரன் பண்ணாலும் நாங்கள் செலக்ட் பண்ணது தெலுங்கானா டூரிசமோட ஒன் டே டூர் பேக்கேஜ் தான். அண்ட் இப்போ நம்ம வந்திருக்கிறது தெலுங்கானா டூரிசமோட சென்ட்ரல் ரிசர்வேஷன் ஆஃபீஸ். இது பஷீர்பாக் ஏரியாவில் இருக்குது. அப்படியே இந்த ஆஃபீஸ் உள்ளே இருக்கிற கவுண்டர் போய் நம்ம இன்றைக்கி எந்த வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோம் அண்ட் நீங்கள் வேறு என்னென்ன டூரிசம் பேக்கேஜஸ் இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே நம்ம புக்கிங்கோட பிரிண்ட் அவுட் எடுத்து அதை காட்டி எந்த வண்டி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த தெலுங்கானா டூரிசமில் ஒன் டே பேக்கேஜஸ் தவிர்த்து நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ட்ராசிட்டி அண்ட் இன்டர்சிட்டி பேக்கேஜஸும் அவைலபிள் இருக்குது. இதோட வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பில்டிங் அதுதான். இந்த பில்டிங் வந்து தெலுங்கானா டூரிசம்க்கான ஒரு பில்டிங். இது வந்து பஷீர்பாக் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. 1907 நமக்கு அலோகேட் பண்ண வண்டி. நாங்கள் வண்டி எதுக்கான்னு பார்ப்போம். வண்டி ஏதோ இருக்குது 1907. ஸோ இதுதான் வந்து பஸ்ஸஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு தெலுங்கானா டூரிசம் பஸ் இங்கே தெரியுது. நெக்ஸ்ட்டு அப்படியே போனால் நம்மளோட வண்டி 1907 ரெடியாக இருக்குது. 8:50 நமக்கு டைம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:23 ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிர்லா மந்திருக்கு போகுது. அப்படியே சைடில் கவர் பண்ணுற பாருங்க. இதுதான் வண்டி. லெட்ஸ் கோ இன்சைட். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:29 ஆகுது. இன்றைக்கி ஹைதராபாத் சிட்டி டூர் வந்து நம்ம இந்த தெலுங்கானா டூரிசம் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பேக்கேஜ் மூலமாக தான் நம்ம போகிறோம். ஸோ இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு, சாரி இதுதான் நம்ம போகிற வேனு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 26 இருக்குது. 26 சீட்ஸ் கெப்பாசிட்டியோடு இருக்குது. 26 30 கரெக்டாக சொல்கிறேன். ஏசி பேக்கேஜ் இது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிர்லா மந்திராக இருக்க போது இங்கே உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் பிர்லா மந்திரில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டேட் மியூசியம் இருக்குது, டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி மியூசியம் அப்படின்ட்டு. இந்த ஏரியா வந்து பஷீர்பாக். இங்கே தான் இந்த பிக்கப் பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக पत्थर होते हैं ना, वो पत्थर से बना हुआ है. पूरा कारीगर लोग राजस्थान से यहाँ बना के काम कर रहे हैं इधर का लिए. ओके. और दूसरा जो है ना, ये जो टेम्पल का ऊपर से एक तालाब दिखता है, वाटर टैंक, वो हुसैन सागर. किसी को पूछने का जरूरत नहीं रहता है, वो वाटर का उस तरफ. இந்த ஒன் டே டூரில் நம்ம கூடவே இந்த டூரிஸ்ட் கைட் வர போகிறாரு. நம்ம போகிற ஒரு பிளேஸ்லையும் அந்த இடத்த பற்றி அதோட வரலாறை பற்றி இவர் சொல்ல போகிறாரு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பாயிண்ட் வந்து பிர்லா மந்திர். நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து நடந்து போய் தான் பார்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளார வந்து ஃபோன்ஸ் அண்ட் கேமராஸ் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிர்லா மந்திருக்குள்ளார. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து காட்ட முடியுமோ காட்டிட்டு நான் உள்ளார போய் பார்த்துட்டு தென் வில் கண்டினியூ. இதுதான் பிர்லா மந்திர் போகிறதுக்கான ரூட். ஆக்சுவலாக இந்த பிர்லா மந்திர் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இந்த சிட்டி டூரில். இது வந்து ஃபுல்லாகவே மார்பிளாலே செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்சோ இது 1966 ஸ்டார்ட் பண்ணி 1976 ஒரு 10 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு இந்த பிர்லா மந்திர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இந்த பிர்லா மந்திர் போகிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 டன் ஆஃப் ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்ட இந்த பிர்லா மந்திர் கட்டுறதுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா டிரெவிடியன் ப்ளஸ் ராஜஸ்தானி ப்ளஸ் உத்கலான்னு சொல்லப்படுற ஒடிசா ஆர்கிடெக்சரை ஒரு சேர்ந்த கலவையாக தான் இருக்குது. இந்த கோயிலோட மெயின் கடவுள் வந்து வெங்கடாச்சலபதி. இன்ஃபேக்ட் இந்த கோயிலோட கர்ப்பகிரகம் வந்து திருப்பதியோட ரெப்ளிகாவாக செஞ்சுருக்காங்க. இவ்வளோ சிறப்புள்ள இந்த இடம் ஹுசைன் சாகர் லேக்கோட தென்பகுதியில் அமைஞ்சிருக்கு. டைமிங்ஸை சைடில் ஆட் பண்ணுறேன். பிர்லா மந்திர் இருக்குது. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஷூ கீப்பிங் சென்டர் இருக்குது. அண்ட் மொபைல்ஸும் இங்கே டெபாசிட் பண்ண போக சொல்கிறாங்க.
இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டு கொஞ்சம் நல்லா ஏற்றமாக தான் இருக்குது கட்டியிருக்கதுமே. பிர்லா மந்திரை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கீழே இறங்கி போகிறோம். காலையில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து நல்லா ஒரு சின்ன ஹைக்கோட ஆரம்பிக்கிறோம். இதுலேருந்தே ஒன்று என்ன தெரியுதுன்னா, வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வாக்கிங். இந்தமாரி சிட்டி டூருக்குலாம் வந்தால். ஸோ வந்த ரூட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பீல் ஏரியா மாதிரி தான், ஒரு சின்ன ட்ரெக் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருந்தது. கட் பண்ணிட்டு உங்கள் வண்டியில் மீட் பண்ணுறோம். இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, காரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கோவில் பக்கத்துலேயே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. பட் நம்மள மாதிரி இந்த ஒன் டே டூரில் வரவங்களுக்கு பெரிய வேன் அண்ட் பஸ் ஆப்ரேட் பண்ணுறதால நம்ம கீழே ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்கள் ட்ராவல் குரூப்பில் ஏஜ்டு பீப்புள் இருந்தால் இது ஸ்கிப் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஆல்சோ வேர்ட் டு த தெலுங்கானா டூரிசம் டிபார்ட்மெண்ட், இந்த டூரில் எஸ்பெஷலி இந்த இடத்தோட அக்சசபிலிட்டி டீட்டெயில்ஸை ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். காலை ஸ்டார்ட் பண்ண அவசரத்தில் நம்ம டூர் போகிற வண்டி இன்னைக்கு காட்டில் இந்த சிட்டி டே டூர் போகிறது. ஸோ இதுதான் அந்த வண்டி. இது ஒரு ஏசி வண்டி. நம்ம புக் பண்ணது ஒரு ஏசி பேக்கேஜ் ஆக்சுவலாக. அண்ட் இந்த வண்டியோட சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானாவோட டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஸ்ரீனிவாசம் ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அதேமாரி இன்னொரு பஸ்ஸும் முன்னாடி நிற்கிது. ஸோ இந்த பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு தெலுங்கானா டூரிசம் மட்டும் இல்லாமல் மற்ற சில சைட்ஸ்லையும் உங்களுக்கு அவைலபிள். அதெல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் போடுறேன், செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட வண்டியோட சைடு இதை அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் முன்னாடி மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுதான் இந்த பிர்லா மந்திர் ஆக்சுவலாக நம்ம போன ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு. நெக்ஸ்ட்டு இது ஹுசைன் சாகர் லேக்கில் இருக்குது புத்தா ஸ்டாச்சு அண்ட் சார்மினார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பஸ் நம்பர் 1 கூட இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இந்த டூரிசம் பேக்கேஜஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ ஃபேவரேட்டாக பப்ளிஷ் பண்ணுறேன். அண்ட் லிங்க்ஸும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இந்த ஹைதராபாத் சிட்டி டூரோட செகண்ட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம், கோல்கட்டா ஃபோர்ட். இந்த ஏரியா தான் மெஹதிப்பட்டினம். நம்ம தங்கியிருக்க ஏர்பிஎன்பி வந்து இந்த ஏரியாவுக்கு இதுக்கு பின்னாடி தான் இருக்குது ஆக்சுவலாக. இதுக்கு பின்னாடி இருக்க ஃப்ளவர் மார்க்கெட் பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம் ஆக்சுவலாக. எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியா. இந்த ஏரியா பார்க்கும்போது எனக்கு எப்படி சிம்பிள் ஆகுதுன்னா, பெங்களூரில் நீங்கள் கேஆர் மார்க்கெட் வந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். அப்படியே பாருங்கள் சிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நோட்டபிள் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சென்னை சில்க்ஸ் பார்த்தோம். அதான் எங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு போனோம்னா டுவர்ட்ஸ் அவர் ஸ்டேயிங் பிளேஸ் வந்துடும். ஸோ இந்த சென்னை சில்க்ஸ்லேருந்து இங்கே ரோடு தெரியுதா, இப்படி தான் எங்களோட ஸ்டேயிங் பிளேஸ்க்கு போகணும் ஆக்சுவலாக. இந்த மதில்களுக்கு உள்ளார போகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை அந்த காலத்தில் கோட்டைக்குள்ளார போனால் எப்படி இருக்குமோ அதை அசெம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த சிட்டி டூரோட இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம பே பண்ணுற டோட்டல் அமௌண்ட்லேயே எல்லா என்ட்ரி டிக்கெட்டும் இன்க்ளூடட். ஸோ நீங்கள் எந்த இடத்துலையுமே டிக்கெட்டுக்கு க்யூவில் நிற்கணுங்கிற அவசியமே இல்லை. இங்கே கூட நம்ம கைட் நம்மளை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு என்ட்ரி டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ நம்ம இருக்கிறது இந்த ஃபோர்ட்டோட கிழக்கு பகுதியில் இருக்கிற பாலா ஹிசார் கேட். நல்லா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்ச் மேலேயும் அந்த தூண்லேயும் யாழியை நீங்கள் பார்க்கலாம். ஆல்சோ அந்த ஆர்ச்சு கீழே மயிலெலாம் நீங்கள் பார்க்கலாம். 8 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் வெறும் கோட்டையாக மட்டும் இல்லாமல் அந்த காலத்தோட கட்டிடக்கலைக்கும் நீர் மேலாண்மைக்கும் எவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுன்னு ஒரு एग्जाम्पल है तो वहाँ से बजाने से 8 किलोमीटर को आवाज़ पहुँचता था. एक छोटा सा टुकड़ा वहाँ ऊपर डाल के बनाने से ब्लॉक रहता है राउंड शेप का, तो उसका पावर से इको आता है. 7 फीट का अंदर ही आवाज़ पहुँचेगा. जैसा ताली बजाने से वो दिन के आता है, तो उसको वो टेलीकम्युनिकेशन बोला जाता है. वो ज़माने में टेलीफोन नहीं था. ये 7 फीट का अंदर ऐसा क्लैप करने से ये आवाज़ 1 किलोमीटर का ऊपर जाता था वो ज़माने. अभी तो 2 साल के नीचे पूरा चूज हुआ है. तो वहाँ से बजाने से 8 किलोमीटर को आवाज़ पहुँचता था. फिर इसको 1143 में प्रताप और रुद्रा पहला राजा बनाने से एक धनगर बस जो बकरी चलाता ना, तो यादव लोग, उसको तेलुगु में बोला जाता है आंध्र में जो गोल्डवान लोग. तो उसने जो है ना यहाँ से गोलकोंडा से चारमीनार को एक अंडरग्राउंड है सुरंग मार्ग, तो 8 किलोमीटर का. तो उस पीरियड में वहाँ से बकरियाँ पूरे इधर आने से ये प्लान ले जाके प्रताप और रुद्रा जो फर्स्ट किंग था वरंगल का, उनको प्लान देने से उसने आके देखने के बाद तुम ये प्लान देना बोल के फोर्ट को पहले मट्टी से बनाया था मट फोर्ट. तो 1143 में तब इसको गोल्लाकोंडा नाम रखा है, जो यादव का नाम से फर्स्ट 1143 में गोल्लाकोंडा. फिर उसके बाद 1326 में
वरंगल 200 किलोमीटर्स होता है। प्रताप और रुद्रा, गणपत देवा, विक्रमादित्य, रुद्रमा देवी लोग पूरा आके रोलिंग करने से ये गोलकोंडा क्यों अपन लोग वरंगल से आए ना, दोनों एक ही स्टेट बनाना बोल के ओरगल नाम चेंज किया गया। वो ओरगल ही इस वक्त वरंगल कहते हैं। और लास्ट में मोहम्मद कुली कुतुब शाह के शिया लोग थे, उसने मोहम्मद कुली कुतुब शाह ने तो इसको ऐसा गोल बोले तो राउंड होता है हिंदी में, जो कोंडा बोले तो पहाड़ी इलाका, आधा तेलुगु आधा हिंदी मिला के गोलकोंडा नाम रखा था मोहम्मद कुली कुतुब शाह ने। तब से अभी तक इसको गोलकोंडा पुकारा कर रहे हैं। तो इस टाइप का पूरा 8 किलोमीटर का सराउंडिंग एरिया। तो इसमें फर्स्ट पॉइंट में जो क्लापिंग पॉइंट, सेकंड में एक अक्कना मादना रिकॉर्ड ऑफिस कहते हैं, नगीना बाग और एक रानी महल, पूरा हिस्ट्री है, मेरे साथ साथ आ जाएगी। और इसके जो है ऊपर में जो 12 लोग रहते थे, 12 मेंबर्स, सोल्जर सिपाहियाँ, जो कोई वहाँ से गर्म पानी गर्म तेल डालते थे वो जमाने में, इस वक्त तो नहीं। இந்த கட்டடக்கலைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே மேலே காட்டுறதுங்க, எவ்வளோ நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? जो उठा के तराजू में रखता है उसका पावर को देख के सिपाहियाँ भर्ती करते थे। ये मिनिमम 120 केजीज का है। इस वक्त किसी को उठा के देखना है तो गोलकोंडा फोर्ट में अटेंडर पोस्ट खाली, जो उठाएगा तो मिल जाएगा। हाँ 120। इस वक्त वरंगल कहते हैं। और लास्ट में मोहम्मद कुली कुतुब शाह ने गोलकोंडा नाम रखा है। गोल बोला तो राउंड, कोंडा बोला तो हिल। तो इसको ये पूरा कुतुब शाह किंग्स आए थे 1518 to 1687 तक 7 लोग थे। मोहम्मद कुली कुतुब शाह, जमशेद कुली कुतुब शाह, इब्राहिम कुली कुतुब शाह, कुली कुतुब शाह, सुल्तान मोहम्मद कुली, अब्दुल्ला कुली, अबुल हसन तानेशाह, ये 7 लोग थे। ये 7 किंग्स ने थोड़ा थोड़ा पत्थर जो स्टोन से बनाना स्टार्ट किया था। ये पूरा फोर्ट कंप्लीट होने के लिए 62 ईयर्स लगाए, जो कंप्लीट किया है लास्ट किंग अबुल हसन तानेशाह। तो इसमें जो है ना, ये जो लेफ्ट साइड राइट साइड में जो स्टोन्स है ना, इसका अंदर एक स्टिक लकड़ी देख के स्क्रीन मतलब जो पर्दा होता था, लेफ्ट साइड राइट साइड फ्रंट साइड, ये तीनों तरफ पर्दा डालने पर एक रूम सर्कल सेट करके एक रूम का अंदर में 12 मेंबर्स को रहने के लिए व्यवस्था किया गया। अभी अपन लोग 20 मेंबर्स है, जब वो ज़माने में ओनली 12 मेंबर्स रहते थे। वो दीवार से लेकर लास्ट तक 29 रूम्स है टोटल। ये मैडम बैरक्स लाइन ओनली हाउस वन रूम टाइप स्क्रीन सिस्टम। हाँ, ईच 1 रूम 12 मेंबर्स स्टेइंग हियर ओनली। वो आर्मी स्टोर रूम बोला जाता है। इधर से जो पब्लिक वे, जो पब्लिक बन के जाने का, रिटर्न आते जब जो है ना उसको रॉयल वे कहते हैं। महाराजा महारानी लोग बन के रुआब से वो रास्ते से आएंगे। अभी जाते जब अपन पब्लिक बन के जा रहा है इधर आ जाओ के लिए यूज़ किया गए थे। तो इसलिए वहाँ पर जो है लेना देना परचेसिंग चलने से उस एरिया का नाम पड़ा है नगीना बाग। नगीना बोले तो डायमंड, बाग बोले तो गार्डन। तो इस वक्त कोई ना डायमंड एलिजबेथ महारानी, उसका जो है ना वो किरीट का अंदर है, वो तो मर गए एलिजबेथ का। कभी आप लोग लंदन गए तो देख लेगा। मैं तो जिंदगी भर नहीं जा सकता हूँ, अगर आप लोग गए तो। ऐसा वो जो ये जो लंबा दीवार दिख रहा है ना वाल, उसका ऊपर जैसा देखिए कमान सर का जो दिखाई दे रहा राउंड शेप का, वो जो है ना रामदास जी 12 साल तक उसी में था। वो 12 ईयर्स का बाद में उसको छोड़ दिया गया। जिसलिए आधा घंटा तक जो है ना ये भाई साहब को, क्योंकि पहले आए मेरे साथ में, तो इसमें महाराजा बनाएंगे गोलकोंडा फोर्ट का। मैडम रहेगा महारानी सब, दोनों राजा रानी बाहर जाने तक। फिर उसके बाद में अपन लोग एक ही, तो अपन पूरा सिपाही जो सैनिक लोग जो राजा रानी से अपन लोग मिलने के लिए गए, तो यहाँ पर एक जगह में खड़े रह के ऐसा क्लैप करने से ये को घूम के आता है आवाज़। तब महाराजा साहब समझते थे कि कोई सिपाहियाँ मिलने के लिए आ रहा बोल के। तो ये किस टाइप का इन्फॉर्मेशन है देखिए। सिग्नल है ना, ये ओनली महाराजा को मिलने के लिए। अगर कभी महाराजा साहब नीचे से ऊपर गए तो वो ऊपर का अलग, वो बीच में एक जगह में खड़े रहे तो क्लैप करने से लास्ट टॉप तक सुनाई देता है। क्योंकि यहाँ पर जो भी काम करने वाले रहते थे क्लैप करके अंदर घुसना है। जो विदाउट क्लैप करके गए सो शूट करते थे वहाँ से ये इधर। अगर कोई दुश्मन लोग एनिमी बोलते ना, जो दुश्मन लोग आए तो वहाँ से इन्फॉर्मेशन दिया जाता था उस तरह। ये जो महाराजा साहब ऊपर गए, कोई दुश्मन लोग आए तो ये सीढ़ियाँ चढ़ के जाते जाते 3-4 घंटा लगता है। तो इसलिए जो है ना यहाँ पर एक जगह क्लैप करने से ये लास्ट टॉप तक जाता है। 1 मिनट ऐसी लो।
ये पूरा एरिया कवर देखो बेटा पूरा एरिया ये टेलीफोन नहीं है, ओनली क्लैपिंग से चलता है। उधर से जो है नहीं महाराजा को, इधर से पूरा एरिया। ये आवाज कैसा आ रहा बोले तो महाराजा साहब से पूछ लेना। मेरे कल प्रोग्राम बोला जाता है। ये जो आगे लाइट दिख रहा देखिए, ये राउंड शेप का, जो इवनिंग में 140 रुपीज़ टिकट रहता है। वहाँ पर बैठ के देख सकते पूरा हिस्ट्री। जो लाइट्स डाल के बताएगा शाम का टाइम पे 6:30 to 7:15, 7:30 से 8:15, ये 2 शोज रहते हैं। अभी भी कपड़े को ऊपर खींचते हैं, थोड़ा இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்தோட 2 கார்னர்ஸோட கேப் ஒரு 35 அடி இருக்குமா. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டியே ஒரு கார்னர் இருக்கிற வாலில் நீங்கள் மெதுவாக பேசுனா அது அப்படியே இன்னொரு கார்னரில் காது வச்சு கேட்டால் கிளியராக கேட்கும். அந்த காலத்துலேயும் இந்த மாதிரி ஸ்பெஷலான அக்கோஸ்டிக் டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. भाई साहब आ जाओ। ये जो अभी क्लोज किया कोरोना का बाद में, वो जो राट डाल के रखे ना स्टेप्स रहता है, जो 4 मील को 1 किलोमीटर का जो है ना सुरंग है। तो अभी जैसे कोरोना के बाद में पूरा गरीब का दुनिया हो गया। आओ साहब अंडरग्राउंड बना तो आए लोकल वाले तो 250 पैसा खींच लेके भागने से इसको क्लोज किया गया। वहाँ से अभी देखिए ये जो है ना 16 फीट का गहराई है, 16 फीट। तो ये यहाँ से 8 किलोमीटर. எங்களோட ஒப்பீனியன் கேட்டால் இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டை கம்ப்ளீட்டாக பார்க்க அட்லீஸ்ட் 1 ஃபுல் டே வச்சு ஆகும். ஹவர் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த 1 டே பேக்கேஜில் நம்ம ஃபோர்ட் பாதி தான் கவர் பண்ண முடிஞ்சு. இன்கேஸ் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்லோ ட்ராவலிங், உங்கள் ட்ராவல் பிளானில் செப்பரேட்டாக 1 ஃபுல் டே அலாட் பண்ணுற அளவுக்கு இந்த கோட்டையில் தகவல்களும் சுவாரஸ்யமும் இருக்குது. ये इधर से जाके फिर उधर से वो ऊपर से वहाँ तक जाना। इधर में ये पूरा कंप्लीट रानी महल, ये उनका पुराना बिल्डिंग है। कुछ भी दिखते हैं खाली, वो उसका सिवा कुछ भी नहीं, फॉरेस्ट है। तो इसमें कभी महाराजा महारानी लोग कभी आपस में डंग लड़ लेके, वो जो राजा साहब ऊपर जाकर बैठने से रानी मैडम यहाँ से जो है ना ऐसा क्लैप करते थे। ये आवाज़ उसको टकरा के सेम साउंड आता है। देखिए अभी ये फॉरनर्स इंजीनियर लोग आके चेक कर रहे है ना भाई। सर जी 1 मिनट, इधर में एक महारानी बोल के पुकारो, वो आता है। जोर से बोलो महारानी बोल के। नहीं नहीं फिर भी बोलो, नहीं वो साउंड आता है। अच्छा इको होता है। महारानी, थोड़ा जोर से महारानी। हाँ सर, आप भी महाराजा बोलने से यही मौका है ना, बार बार नहीं बोलते बोली चे नहीं होता। तो वहाँ से ये ऐसा क्लैप करने से वहाँ से क्या बात करे बोल के चलता था वो इस पीरियड का। ஒரு காலத்தில் அசத்தலான கலைப்பணியோட நிறைந்திருந்த இந்த கோல்கொண்டா கோட்டை இப்போ சிதலமாகி இருந்தாலும் அப்போது அதில் இருக்க டெக்னாலஜியை பாருங்கள். ஒரு இடத்துல கை தட்டினா கோட்டையோட மெயின் வாசலில் ஒலிச்ச சத்தம் ஆல்மோஸ்ட் ஒரு 400 அடி உயரம் உள்ள மலை மேல் உள்ள கோட்டை உச்சிக்கே போய் கேட்கும். சவுண்ட் சிஸ்டம் அன்னைக்கே எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். इधर उधर नहीं, ये हाफ ये इतना दिखता है हाफ एरिया। यहाँ से देखो नीचे में
वो 7 फीट्स के अंदर ये जो क्लॉथ का ऊपर आया ना आवाज़ वही है। हाँ जाएंगे इधर से। ये सेकंड है रानी महल का, इसमें जो है ना ये चरखा सिस्टम, फारसी व्हील बोलते हैं, व्हील बोलते हैं, चरखा होता है, जो 12 बॉक्स नीचे 12 ऊपर, ऐसा ये जो पूरा भर के इधर आना था ये एम्प्टी होता था, ऐसा राउंड शेप से फिराया जाता था। ये यहाँ से इसका ऊपर से चरखा से ये जो वहाँ पर छोटा हुआ पाइप लाइन दिख रहा देखिए, ये राउंड शेप का जो गोल, तो उधर से पूरा जो है ना 7 लाइन्स था, नीचे से सेकंड वेल, उसका ऊपर 12 बॉक्स ऊपर, फिर थर्ड वेल में 12 बॉक्स ऊपर इस टाइप का, और 12 बॉक्स ऊपर इस टाइप का, वाटर नीचे से ऊपर जाकर ऊपर से नीचे आता था, पूरा 7 वेल्स है, 7 बोडियाँ। ये इसको बंजारा वेल कहते हैं। 50 किलोमीटर का दूर से अंडरग्राउंड से यहाँ पर जो कनेक्शन था, क्योंकि कोई भी एनिमिक्स दुश्मन लोग आके खोज करने से वाटर कहाँ से सप्लाई हो रहा नहीं मिला, ऐसे सोचकर जो अंडरग्राउंड से यहाँ पर कनेक्शन था, वो पूरा टूट गया। ऐसे वो चरखा सिस्टम में जो वेस्ट पानी होता है ये इसका अंदर, यहाँ से एलिफेंट हॉर्स को जो है ना ये जो पाइप लाइन से ये जो गोल है ना, इधर एक वो पाइप लाइन से बाहर निकलते थे। एक ग्रुप 3 लोग। கோல்கொண்டா ஃபோர்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகும்போது செம டிராஃபிக்கு. ஆல்சோ இந்த ரோட்ஸை நோட் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டுக்கான அக்சஸ் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப நேரோவாக இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் போட்டாங்க. இந்த ஸ்டாப் எதுக்காகனா டைமண்ட்ஸ் செல் பண்ணுற ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் தான் இந்த ஸ்டாப் போட்டிருந்தாங்க. ஷாப்பிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அந்த கடையில் போய் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பக்கத்தில் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு ரெடி ஆனோம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டு வேர்ல்ட்லேயே 62nd லார்ஜஸ்ட் மியூசியமான சலார்ஜங் மியூசியம். ஸோ நம்ம கைடு வந்து ஆஸ் யூஷுவல் சலார்ஜங் மியூசியமோட ஸ்பெஷாலிட்டிஸ் அண்டு இங்கே இருக்கிற இந்த டபுள் ஸ்டாச்சு ஆஃப் மெஃபிஃபோரஸிஸ் அண்ட் மார்க்ரீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த யூனிக்கான சிலை ஒரு சிங்கிள் லாக் ஆஃப் வுட்டில் 2 டிஸ்டிங்ஸ் இமேஜஸாக செதுக்கியிருப்பாங்க. ஹவர் இவ்வளோ பெரிய இந்த மியூசியமை பார்க்க டோட்டலாக 2 hours தான் தந்தாங்க. ஓவரால் இந்த ஒன் டே ட்ரிப்பில் ஒரே ட்ராபேக் என்னென்னா கம்யூனிகேஷன் கேப் தான். வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம கைடு என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. ஹவர் இந்த மியூசியம் உள்ளார மொபைல் ஃபோன் ஆர் கேமரா யூசேஜுக்கு செப்பரேட்டாக டோக்கன் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்கள் குரூப்பில் வந்து கொஞ்சம் பேருக்கு கன்வே பண்ணி அவங்களுக்கு மொபைல் கேமராக்கான டோக்கனை கைடு வாங்கி கொடுத்தாரு. ஈவன் தோ இந்த டோக்கன் வாங்க QR கோட் இருந்தாலும் அதுலேயும் டைம் பீரியட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 12:30 போனால் நெக்ஸ்ட் 1 PM தான் மொபைல் கேமரா டோக்கன் காட்டுது. ஸோ ஃபஸ்ட்டு க்யூவில் நின்று டோக்கன் வாங்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி, டோக்கன் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு மியூசியம் என்ட்ரி போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய க்யூ நிற்கிது. ஸோ இங்கேயுமே டைம் வேஸ்ட் ஆச்சு. ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த மியூசியமை பொறுமையாக பார்க்கணுன்னா ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 20 கேலரிஸ் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 18 கேலரிஸ்னு டோட்டலாக 38 கேலரிஸ் இருக்குது. நம்ம டிக்கெட்டோட பேக் சைட்லேயே இந்த மியூசியமோட ஃப்ளோர் மேப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவர்லேயும் இந்த மாதிரி ஃப்ளோர் மேப் இருக்கும். அதை பார்த்து நம்ம எந்த கேலரி பார்க்கலான்னு டிசைட் பண்ணிக்கலாம். கோல்கொண்டா ஃபோர்ட் மாதிரியே இந்த சலார்ஜங் மியூசியமும்
நாங்கள் பார்த்த திங்ஸை ஒரு செப்பரேட் எபிசோடாக போடுற அளவுக்கு ஒரு பெரிய மியூசியம் இது. ஒவ்வொரு இந்த வீடியோவோட லென்த்தை மனசில் வச்சு நாங்கள் பார்த்த சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸை அப்படியே ஃபோட்டோஸை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சலார்ஜங் மியூசியமோட இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் இந்த மியூசிக்கல் கிளாக். எவ்ரி 1 hour, அதாவது 11 AM, 12 PM, 1 PM ஆகும்போது இந்த கிளாக்கு அந்த ஹவருக்கு ஏற்ற மாதிரி ரிங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 PMனா ஒரு தடவை ரிங் ஆகும். ஸோ நீங்கள் சலார்ஜங் மியூசியம் வந்தால் இந்த மியூசிக்கல் கிளாக், அதுவும் எஸ்பெஷலி 11 AM அண்ட் 12 AM ஸ்லாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதுங்க. நாங்கள் 1 PM ஸ்லாட்டை மிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 PM ஸ்லாட்டுக்கு வெயிட் பண்ணோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிளாக்கோட எக்ஸ்டீரியர் பார்த்தா இது நல்லா ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது. இந்த கிளாக்கில் அப்படி என்ன ஸ்பெஷல் தானே கேட்குறீங்க? எவ்ரி 1 hour இந்த மாதிரி ஒரு டைனி ஃபிகர் வெளில வந்து பெல் ரிங் பண்ணும். மோர் தென் 100 year ஓல்டான இந்த கிளாக்கோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். ஆல்சோ இது ஒரு மெக்கானிக்கல் கிளாக். இந்த கிளாக்கோட ஃபங்க்ஷனிங்கை எல்லோரும் கிளியராக பார்க்கணுங்கிறதுக்காக செப்பரேட்டாக ஒரு பெரிய டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ 1 hourக்கு ஒன்ஸ் நடக்கிற இந்த ஸ்பெக்டக்கிளை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ க்ரௌடு கூடி இருந்தாங்க. இவ்வளோ ஸ்பெஷலான கிளாக்கை க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் வாங்க. அந்த மியூசிக்கல் கிளாக் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு லன்ச் சாப்பிட ஃபுட் கோர்ட் வந்தோம். இவ்வளோ பெரிய மியூசியமுக்கு இவ்வளோ சின்ன இடத்துல ஃபுட் கோர்ட்டுங்கிறது வெரி டிசப்பாயிண்டிங். அதோட டிசப்பாயிண்டிங் என்னென்னா இந்த வெண்டாஸ் ஆர்டர் பண்ண ஃபுட்டை டெலிவரி பண்ண எடுத்துக்கிற டைம். என்னாச்சு நீங்களே பாருங்கள். என்னதான் ஃபுட்டு ரெடியாக இருந்தாலும் ஃபுட் ஆர்டர்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரே ஆள் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்து நம்ம கிடைக்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆச்சு. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்தது. किसके पास 92 93 94 95 anybody have பல போராட்டத்துக்கு பிறகு வெற்றிகரமாக பிக்கிள் வித் கேர்டு. இது எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அது பிளேட் வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம். பிளேட் சும்மா இது இவ்வளோ தான். இங்கே பார்த்துட்டாங்க, இந்த பிளேட் இவ்வளோ தான் இருக்கும் பிளேட்டு. 70 rupees. ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற கேலரிஸை பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற கேலரிஸை விசிட் பண்ணோம். அதிலேருந்து ஃபியூ கிளிப்ஸ். இந்த சலார்ஜங் மியூசியம் பற்றி செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றி ஒரு தனி வீடியோவாக போடுறோம். இதோட இந்த டே டூரோட ஃபஸ்ட்டு பார்ட் எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் சௌமஹால் பேலஸ் அண்ட் ஈவினிங் டைமில் ஹுசைன் சாகர் லேக்கை பார்க்க போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.